ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் எபிசோட் நம்பர் 22. இன்னைக்கு என்னன்னா, நம்ம ஃபேமிலியோட மந்த் இன்கம் வந்து 50Kன்னு எடுத்துப்போம். நான் சொல்றது ஹஸ்பண்ட் மட்டும் சேலரி இல்லைங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆர் ஒர்க்கிங்ன்ற பட்சத்துல அவங்களோட சேலரி மொத்தமாவே வந்து 50Kன்னு எடுத்துப்போம். இதுல 20K சேவிங்ஸ்ன்னு ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிருங்க. சேலரி வாங்கின அன்னைக்கே 20Kவை எடுத்து சேவிங்ஸ்ன்னு வச்சிருங்க. 30K தான் இந்த மந்தோட செலவு அப்படின்றத, அதாவது 30K தான் இந்த மந்தோட வரவு அப்படின்னு நீங்க நினைச்சு அதுக்கு அந்த அமௌண்ட்ல உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அந்த செலவு மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மந்த் கட்டாயம் ரொம்ப ரிஸ்காவே இருக்கும். ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் 50,000க்கு நீங்க செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப 30,000 போது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பட்ஜெட்ல இடிக்கிற மாதிரி தான் தெரியும். சோ ஒரு 2-3 மாசம் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும் நம்மளாலேயும் சேவிங்ஸ் பண்ண முடியுதுன்ட்டு. நான் சொல்ற மெத்தட் வந்து ஒன்லி நியூக்ளியர் ஃபேமிலிக்கு மட்டும் தாங்க சொல்றேன். ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு இல்லை. பிகாஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருப்பாங்க. அங்க வந்து நம்மளால 30Kல ரன் பண்ண முடியாது. நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகுற செலவு என்னன்னு பார்த்து அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இந்த மாசம் உங்களுக்கு வந்து 30 பத்தல 40 தேவைப்படுதுன்னா நெக்ஸ்ட் மந்த் 40 வச்சு நீங்க செலவு பண்ணுங்க. அப்படி பார்த்தாலுமே இந்த மந்தோட சேவிங்ஸ் வந்து 10Kவா இருக்கும். சோ உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுதுன்னு ஒரு 2 மந்த் நீங்க ஃபேமிலி ரன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொட்டீன் லைஃப்க்கு உங்களுக்கு பழக்கமாயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு எபிசோட வந்து பாக்குறோம். டாடா ஃப்ரம் விஜி மேனகா.